Hello friends, welcome to Vivi's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான தேவையான பொருள்ல ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். 6 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீல நிறமா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். 12 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியன் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது கரெக்டாக 3 மினிட்ஸ் ஆகிருக்கு. நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வதக்கியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறி இருக்கு. மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம லிட்டு போட்டு ஃபஸ்ட்டு ப்ளெயினாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இந்த அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட், அதாவது பூண்டு, வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு டேஸ்டியான பூண்டு சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம விவிஸ் கிச்சன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.